எங்களுக்கு முன்னாடி இருப்பதெல்லாம் கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகள் எப்படியாவது வந்துவிடப் போகிறது. இந்த கூட்டணியிலே எப்படியாவது சென்றால் முதலமைச்சர் இடமெல்லாம் சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராபர்ட் எப்படியாவது போராட்டத்தை மட்டுமே பண்ணி கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு விடிவு வந்துவிடக்கூடாது என்பதற்கான வெளிப்பாடு தான் ராபர்ட் கலந்து கொண்டார். புதிய பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. ராபர்ட் என்கிட்ட கேட்டாரு, பத்திரிகையில போடணுமான்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஓபனா சொன்னேன், இந்த கவர்மெண்ட்ல டோக்கன் போடுறதுக்கான உரிமை பெற்றிருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஒரு ரைட்ஸ் உள்ள போயிட்டு ஆசிரியர் அரசு உரிமைகளை என்னதான் பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை 20 ஆண்டு காலம் கொண்ட கொள்கையில் குணம் மாறாமல் நிறம் மாறாமல் தொடர்ந்து அவரோட பயணித்து இன்னைக்கு வச்சிருக்கிறதா. அது வேணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை போய் சொல்ல ஒரு ஆள் வேண்டும், அந்த ஆள் நானாக இருக்க வேண்டும். நிச்சயம் நான் சொல்வேன். நான் பேரெல்லாம் போடாதீங்க. இருந்தாலும் பல்வேறு சூழல்களில் என்னோடு களத்தில் இருக்கக்கூடிய இவர் களத்திற்கு வந்து விட்டால் நிச்சயம் கோரிக்கைக்கு ஆதரவாக இருப்பார். நிச்சயம் கோரிக்கை வெல்வதற்கு நிச்சயம் இவருடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிற சகோதரர் ராபர்ட் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் என்னோட களத்தில் கூட இருந்திருப்பதால் நாங்க என்னைக்குமே பழச மறக்கிற ஆள் கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஏன் முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஏன் கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறது, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பல கோபங்கள் கூட உங்களுக்கு வரும். எல்லா சூழ்நிலையும் இவர்கள் மட்டும் அமைச்சரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நான் என்னோட நிலைப்பாட்டை விளக்குவதற்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு சகோதர சகோதரிகள் யாரும் நேரத்தை எடுத்துக்கொள்ளதான் ஃபீல் பண்ண வேணாம். ரொம்ப பசி நேரத்தில் இருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை சொல்லணும். ஏன் பிறர் செய்யக்கூடிய விமர்சனங்களுக்கும் எங்கள் நிலைப்பாட்டிற்கும் என்ன காரணம் என்பதை நீங்க எல்லாம் 2009க்கு அப்புறம் பணியில வந்ததுனால, நீங்க ஒரு படத்தோட 2வது இன்னிங்ஸ் மட்டும் பாக்குறதுனால, ஒரு படத்தோட இடைவேளைக்கு பிறகு நீங்க படத்தை பாக்குறதுனால முன்னாடி பார்த்து நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. ஏன்னு கதை புரியல உங்களுக்கு. கோபம், உங்களோட 2வது பாட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு கோபம் வரதுலாம் உண்மை. இவர் எப்படி போராடுவாரு? போராட மாட்டார். பாதி பேர் உங்ககிட்ட ஏதோ போராடுறதுக்கு நாங்கெல்லாம் பயந்துன்ற மாதிரியே காட்டியிருப்பான். நேப்பியர் பிரிட்ஜில் எடப்பாடி காலத்தில் சட்டை இல்லாமல் ஓடி துப்பாக்கி சூடு நடத்திய அந்த தூத்துக்குடியோட அந்த எஸ்பி போட்டிருக்கும் போது கோட்டையை முற்றுகையிட சொன்ன முதல் ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் இந்த தியாகராஜன் என்பதை மறந்து விடக்கூடாது. யாரும் எங்களுக்கெல்லாம் போராட்டத்தை பத்தியோ இந்த வீரத்தை பத்தி யாரும் பாடம் எடுக்க கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழக்கு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை இவன் கண் விடல். இந்த 2 மேட்டர் தான் எங்களுக்கு உள்ள. எப்ப போராடணும், எப்ப அடிக்கணும், எப்ப தூக்கணும் எல்லாம் தெரிந்ததனால்தான் இந்த அரசிடம் இருந்தே நாம் பெறவில்லை என்று சொன்னால் சம வேலைக்கு சம ஊதியம் உட்பட பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட வேற எங்கும் நாம் பெற முடியாது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்ற காரணத்தினாலதான் நாங்க ஏன் எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதோ இந்த போராட்டத்திற்கெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அமைப்பு போல இவர்கள் எல்லாம் சித்தரித்து போராடுவதற்காகத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பது போல சிலர் சொல்வதற்காக ஏன் நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லதான் தீர்ந்தோம். அதற்கு முன்பாக சகோதரர் ராபர்ட் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் செப்டம்பர்லன்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர்லயா பிளான் பண்ணிருக்கீங்க. என்னை பொறுத்தவரை இந்த போராட்டம் செப்டம்பரில் நடக்கக்கூடாது. அதற்கு முன்பாக இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இது உங்களுடைய தேர்தல் காலம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களும் நல்ல போராட்டத்தை தான் வகுப்பீங்க. மிகப்பெரிய போராட்டங்களை எனக்கு தெரிந்தவரை அதிகமாக எடுத்ததுல இந்த இடைநிலை பதிவுமுக்கு ஆசிரியர் இயக்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை எல்லாம் நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்திருக்கிறார் என்பது வரலாறு எல்லாம் முதலமைச்சர் உட்பட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சருடைய நலம் விசாரித்து விட்டு தான் நேரடியாக இந்த கூட்டத்துக்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு போவதற்கான வெற்றியாக இருக்கக்கூடாது. நிச்சயம் கவனத்தில் கொண்டு சென்று உங்களோடு நாங்கள் சேர்ந்து
உங்களுடைய நீண்ட ஆண்டு போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய வரலாறை நீங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனாலே, இது நாங்கள் எல்லாம் 2004 சகோதரர் ராபர்ட் அதுல ஒரு பேட்சில் இருந்திருப்பார் நினைக்கிறேன். தொகுப்பூதியத்தில் முதலிலே அம்மையார் ஆட்சி காலத்தில் தொகுப்பூதிய முறை ஆசிரியர் நியமனத்தில் கொண்டு வரப்படுகிறது. தெரிந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க, தெரியாது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய், பட்டதாரி ஆசிரியருக்கு 4000 ரூபாய், முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 4500 ரூபாய். எவ்வாறு பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு பணியில் இருக்கிறார்களோ அதுபோல தொகுப்பூதிய முறை அம்மையார் ஆட்சி காலத்தில் முதலில் 2004 அமுல்படுத்தப்படுகிறது. அரசாணை 100 என்று அதற்கு அரசாணை பேர். முதல்ல அந்த தொகுப்பூதியத்தை கையில் ஏந்திய ஆசிரியர் என்பவன் நான். முதல்ல 1/7/2004 4000 ரூபாய் வேலையிலே சென்று பணியிலே சேர்ந்தோம். இடைநிலை ஆசிரியருக்கு 3000 ரூபாய் காசு மட்டும் தான் அப்படி கொடுத்தான். அதோட விட்டானா எங்களுக்கு முன்னாடி இளநிலை இடைநிலை ஆசிரியர், இளநிலை பட்டதாரி ஆசிரியர், இளநிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஜூனியர் பிடின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்தான். ஆபீஸ்ல ஏஇஓ ஆபீஸ், பிஓ ஆபீஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் பிஓ ஆபீஸ் போய் நிப்பேன். ஏஇஓ ஆபீஸ் அப்ப அந்த 4000 ரூபாய் உள்ள கூடணுவான், பேரே கிடையாது. அந்த 3000 ரூபாய் கூடணுவான். இப்படி 1 அல்ல 2 அல்ல 53000 ஆசிரியர்களை தொகுப்பூதியத்திலே நியமித்து விட்டு அம்மையார் அவர்கள் சென்று விட்டார்கள். பல முறை இதே போல பல முயற்சிகளை எடுத்து, கொஞ்சம் பேர் இல்ல, நீங்க 20000 பேர் இருக்கீங்க. ஆனா அன்னைக்கு தொகுப்பூதியத்தில் 53000 பேர். எங்களுக்கு இடைநிலை ஆசிரியர், செகண்ட் கிரேட், பிடி, பிஜி, ஹை ஸ்கூல், எலிமெண்டரி, வெல்ஃபேர் அந்த பாகுபாடு தான் கிடையாது. ஒரே அடி பார்ட் டைம் டீச்சர் மாதிரி எல்லாரும் ஜூனியர் பிடிஸ், ஜூனியர் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் என்று ஒன்று சேர்ந்து அன்றைக்கு களமாடி அம்மையாரை பார்க்கிறோம். முடியல. எப்படி சம வேலைக்கு சம ஊதியம் என்று பல்வேறு இடைநிலை ஆசிரியர் அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஒற்றை கோரிக்கைக்காக நாம் எல்லாம் தனியாக இருக்க வேண்டும் என்பது போல தொகுப்பூதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாமே திட்டம் போல உங்களுக்கு என்று ஒரு அமைப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று அங்கு போட்ட அந்த தீப்பொறி தான் நாங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். இயக்கத்தை ஆரம்பித்து பார்த்தோம், கடைசி வரை இல்லை. அவர் என்ன அரசாணை 100 என்ன சொன்னாங்க, இனி ஆசிரியர் நியமனங்களில் தொகுப்பூதிய முறை இருக்கும், 5 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் எந்த ஆசிரியரும் பணியில் சேர வேண்டும். அதான் கண்டிஷன். 2009 2014 வரை உங்களுக்கு ஒரு நாள் மாசத்துல லீவை தவிர இஎல் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது, டோட்டலா நீ வாத்தியாரே கிடையாது. 5 வருஷம் கழிச்சு எச்எம் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிஓ சர்டிபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் உன்னை பர்மனன்ட் பண்ண முடியும், வேற எதுவும் கிடையாது. டிஏ ஏறும், வேடிக்கை பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு எங்களுக்கு வராது. எந்த அரசு ஆசிரியர் பிரச்சனை எங்களுக்கு வராது. 5 ஆண்டு காலம். சகோதர சகோதரிகளே, இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் 2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களாக ஒவ்வொருத்தரும் 5 ஆண்டுகள் கழிச்சுக்கணும். நீங்கள் சேரும் போதே இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லாமல் அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேரம் வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை. இப்ப நேரம் வந்து நிக்கிறீங்க, அந்த ஆணை தான் அரசாணை 100. அப்ப வேற வழி இல்லை, வாய்ப்பே இல்லை. துணிந்து துணிவோடு ஒரு தற்கொலை படை போல ஒரு 11 பேர் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் நேரடியா சென்றோம். 53000 ஆசிரியர் நலனுக்காக நேரடியாக களத்துக்கு சென்று, அப்ப தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் பேரவைன்னு வச்சிருந்தோம். இளநிலை ஆசிரியர் பேரவை எங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஆதரவு தருகிறது ஒரு பகிரங்க முடிவை எடுத்து தேர்தலுக்கு களப்பணி ஆற்றணும். உங்கள மாதிரி களப்பணி ஆற்றியதோட விளைவு எங்களுடைய நேரம் தொடர்ந்து அங்கேயே களப்பணி ஆற்றினோம். 2006 தேர்தலிலே முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நேராக தலைமை செயலகம் சென்றார். அவர் எங்க டெய்லி அங்கதான் இருப்போம், நாங்க அறிவாலயத்துல தான் இருப்போம். இறக்கி கண்ணாடி இறக்கி தினம் பார்த்துட்டு போவார். நைட் ஒரு 9 மணிக்கு போவார். யாரு தொகுப்பூதிய ஆசிரியர்களான்னு கேட்பாரு. பார்ட் டைம் டீச்சரை விட ரொம்ப வேகம். 53000 பேர். ஆமா ஏன்னும் இன்னைக்கு சேர்ப்பாக்கம் பண்ணணும், 1000 லைட் இன்னும் வெற்றி பெற்றார். தலைமை செயலகம் போனார், 5 கையெழுத்து போட்டார். 3வது கையெழுத்து, இனி ஆசிரியர் நியமனங்களில் தொகுப்பூதிய முறை ரத்து என்ற ஒரு கையை போட்டிருக்கிறார். இது எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க நல்லா கை தட்டணும். உங்களை நீங்க பர்மனண்டா நீங்க வர்றதுக்கு டாக்டர் கலைஞர் தான் காரணம். இது உண்மை. அவர் போட்ட ஆணையம் அரசாணை 100 தொகுப்பூதிய முறை ரத்து என்று இன்னைக்கெல்லாம் நம்ம பர்மனண்டா உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்ப கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கோம், ஆஹா
இந்த ஆள் திமுகவை சப்போர்ட் பண்றதுக்கும், இந்த ஆள் வந்து அவனுக்கு அடிக்கடி முதலமைச்சரை பாக்குறதுக்கும், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இடைவெளிக்கு முன்னாடி கொஞ்சம் படம் கொண்டு ஆஹா இதான் பழகுது அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2000 முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு தெரியாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 1/6/2006 முதல் எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குகிறார். 4000 ரூபாய் இருந்த நாங்கள் இந்த சரத்குமார் படத்துல ஒரே பாட்டுல சூரிய வம்சமா அந்த பாட்டுல வர மாதிரி புது பேண்ட், புது சட்டை, புது பைக்கு, சட்டையை எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் எடுத்தாச்சா 19,000 ரூபாய்க்கு. அந்த வாழ்க்கை முறையை மாற்றி காட்டியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். யோசிச்சு பார்க்கணும், நாங்க எல்லாம் அந்த வழியா கடந்து வந்திருக்கிறோம். எல்லா வழியும் நாங்க பார்த்துட்டோம். 2 வழி இந்த வழியில பார்த்துட்டோம். அந்த பக்கத்துல என்ன இருக்குது, அங்க எங்க சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, எல்லாம் கடந்து வந்தவங்க நாங்க சொல்றோம். அதனாலதான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். 2 அரசையும் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிற அடிப்படையில் நிச்சயமா இவங்க கிட்ட தான் பென்ஷனும் வாங்க முடியும், இவங்க கிட்ட தான் உங்க கோரிக்கையை வாங்க முடியும். வேற இல்லைன்னா ரெண்டுமே வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து தான் தொடர்ந்து இந்த அரசை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்ப தொகுப்பூதியத்தை ஒழித்து எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நாங்க காலமுறை ஊதியம் வாங்குறோம்னா அந்த அரசு காரணம். ஏன் தியாகராஜன் அப்படி இருக்கிறன்றது ஒரு பாயிண்ட். அதோட விட்டுச்சா ரொம்ப நன்றி வேலையை பார்த்துலான்னு பார்த்தா அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் இந்த கையில தொகுப்பூதிய முறை அறைந்தவர்கள் இந்த கையில சிபிஎஸ் திட்டத்தை அறைந்திருக்கிறார்கள் என்பது அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். ஏன் கலைஞர் ஆட்சி காலத்திலே போராடவில்லை? ஏன்னா இப்ப பகுதி பார்ட் டைம் டீச்சர் போராட்டி இருக்காங்க. அவங்கள போயிட்டு உனக்கு வேலை பர்மனண்டா வேணுமா இல்ல பென்ஷன் வேணுமா கேட்டா நம்மள உதைப்பானா உதைக்க மாட்டானா? வேலையே பர்மனன்ட் இல்ல எனக்கு எதுக்கு பென்ஷன் கேட்பான். அப்ப எங்களோட நிலைமையும் அப்படித்தான். 4000 ரூபாய் பர்மனன்ட் வேலை இல்ல, பென்ஷனை பத்தி நாங்க சிந்திக்க முடியுமா? அப்புறமா தான் தெரிஞ்சது. நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் தானே அப்புறம் கால் படுத்து தள்ளி நில்லுன்னு சொல்லுவோம். அப்புறமா பார்த்தா இந்த பக்கத்துல பார்த்தா ஏசுநாதரை போல இந்த இடத்துல சிபிஎஸ், இந்த இடத்துல தொகுப்பூதிய முறையில அறைந்த முதல் ஆள் நாங்கள் தான். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறோம். இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாரு, 1/6/2006 இருந்து காலமுறை ஊதியம் என்று அறிவித்து விட்டு போய்விட்டார். 1/7/2004 இப்ப 23 மாதம் தொகுப்பூதிய காலம் எனக்கு பணியில சேர்க்கப்படாமல் இருக்கிறது. அப்ப மீண்டும் முதலமைச்சர் அனுப்புகிறோம். அதுக்குள்ள பே கமிஷன் வருது. இது ஏன் சொல்லனா உங்களோட ஆரம்ப புள்ளி அங்கதான் ஆரம்பிக்குது. 2009 உங்களோட ஸ்டார்ட் சம வேலைக்கு சம ஊதியம் என்ன பிரச்சனைன்றது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப நாங்க கேட்கிறோம், அப்ப 1.86 உங்களுக்கு எல்லாம் 1.86 வந்த பிரச்சனை தான் கரெக்ட் ராபர்ட்? 1.86 ஃபிட்மெண்ட் டேபிளால பெருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் நாங்க 1/6/2006 அப்ப கட் ஆஃப் டேட் 1/1/2006 1/1/2006 1/1/2016 1/1/2026 அப்படிதான் 10 ஆண்டுகளுக்கு கட் ஆஃப் டேட் 1ஆம் தேதி தான். 2ஆம் தேதினால கிடையாது. ஆனா நாங்க எப்ப பர்மனன்ட் ஆகிறோம் 1/6/2006 ஆனா வேலைக்கு நான் வந்தது 1/7/2004. காலமுறை ஊதியம் வழங்கியதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 20,000 ஆசிரியர்களை கொண்டு வந்து ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டை முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு அறிவிக்கும் போது நாங்கள் வைத்த கோரிக்கை இந்த 23 மாசம் இருக்கு அதை எங்களுக்கு கொடுங்கன்னார். அவர் எல்லாரும் நன்றி எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு எங்கள் அமைப்புக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று பெயரை சுட்டிவிட்டு பஞ்சாங்கத்தை பார்ப்போம், பட்ஜெட்டை பார்ப்போம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அப்புறம் நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த தொகுப்பூதிய காலம் எங்களுக்கு வரல. பே கமிஷன் அறிவிக்கிறாங்க 2009 கிட்டத்தட்ட 53,000 பேருக்கு பாதிப்பு. இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எல்லாருக்கும் பாதிப்பு. எனக்கு 4,000 ரூபாய். இன்னைக்கு அந்த ஊதியம் இந்த பே கமிஷனோட சேர்த்து 20,000 ரூபாய் மாசம். 20,000 ரூபாய் நல்லா கணக்கு பண்ண ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய். முதல் எல்லா சங்கத்துக்கிட்டையும் கேட்கணும். எவ்வளவு சங்கம் இருக்குல்ல, எல்லாம் சிரிச்சாங்க, எள்ளி நகையாடினாங்க. உங்களுக்கு எப்படி 1/1/2006 தானே பே கமிஷன், 1/6 தானே எப்படி கிடைக்கலாங்க? எல்லா ஐஏஎஸ் ஆபீசரும் விரட்டி விரட்டி அடித்தார்கள். தலைமை சங்கத்திலிருந்து விரட்டி அடித்தாங்க. ஏன்னா படிச்சிருக்கா நீ கட் ஆஃப் டேட் 1/1/2006 நீ 1/6 எப்படி உனக்கு கிடைக்கணும்? ஆனால் தொடர்ந்து நானும் என்னுடைய செயலாளர் மறைந்த ரமேஷ் அவர்களும் இப்ப செயலாளர் அவர்களும் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர்களும் தொடர்ந்து 13 நாளுக்கு மேல மெடிக்கல் லீவ் போட்டு அங்கேயே கடந்தோம். 13ஆம் நாள் ஒட்டுமொத்த 53,000 ஆசிரியர்களுக்காக ஒரு காலில் விழுந்தேன். கிட்டத்தட்ட எங்களுக்கு இவ்வளவு பண்ணினோம். உடனே ஒரு போன் பண்ணி பைனான்ஸ் செக்ரட்டரியில போன் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொன்னதோட விளைவுதான் பள்ளி கல்வித்துறை வரலாற்றில், தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் வரலாற்றில், தமிழ்நாடு வரலாற்றில் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம்
31/5/2009 வரை பணியில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் pay into 1.86 பொருந்தும் என்ற ஒரு வரலாற்றை செய்தது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் எவ்வளவு வாங்குறேன், அதனால உங்களுக்கு அதனாலதான் வித்தியாசம் வந்துச்சு. அந்த புள்ளி அங்கதான் ஆரம்பிக்குது. ஆனா நான் இல்லாதது இதுவரை வரலாற்றுல கிடையாது. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் ஒவ்வொருத்தரும் இவர் 20,000 ரூபாய் மாசம், நான் 20,000 ரூபாய், அங்க நிக்கிறவர் 20,000 ரூபாய். யார் கொடுப்பா 20,000 ரூபாய்? இன்னைக்கு சம வேலை சம ஊதியம் கூப்பிட்டு முதலமைச்சர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுறாரு. உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்க வாழ்நாள் முழுக்க? இந்த முதலமைச்சரை நீங்க மறப்பீங்களா? உங்க கோரிக்கை நிறைவேற்ற முதலமைச்சர் நீங்க மறக்க முடியுமா? காலமுறை ஊதியத்திற்கே நாங்கள் நன்றி கடன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1.86 ஒரு நன்றி கடன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அழகு விட்டு அழகு மாறுதல் நன்றி கடன் போட்டிருக்கிறோம். இப்படி பல கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு நிதி சார்ந்ததெல்லாம் பெற்றதனால தான், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இப்படித்தான் எப்படியாவது சொன்னதை செய்வார்கள், ஏன் சொன்னாததையும் செய்வார்கள், அனுபவத்திற்கு என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ராபர்ட் கூட நீங்களும் யோசிச்சு செய்யுங்க. போராட்டம் என்பது போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஒரு போராட்டத்தின் விளைவாக அந்த போராட்டத்தில் வெற்றி எவ்வாறு பெற்றோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை ஆண்டு காலம் போராட்டே இருக்க முடியும்? கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு? 14 வருஷம் பல போராட்டங்களை பார்த்தாச்சு. ஒரு போராட்டங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் இல்லையா? அந்த எண்டு கார்டு போடணும்னா நிச்சயமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையை சொல்வதற்கு தான் நான் இந்த உங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்பதை முதல்ல நான் ஃபீல் பண்ண. இப்ப புரியும் உங்களுக்கு, ஏண்டா இந்த ஆள் போயிட்டு திமுக நம்பிட்டு இருக்கிறாரு. இப்படித்தான் சென்று சென்று முடக்கி விட்டு போன சரண்டர் விடுப்பையும் 1/10/2025 கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். ராபர்ட்டும் வருவா போல, அகவலைப்படி உயர்வுக்கு நன்றி சொல்லுவா போல, பல பேர் அதுக்கும் கமெண்ட் அடிப்பான். சம்பளத்திற்கெல்லாம் நன்றி சொல்வார்களா? நாங்கள் ஒரு முறையும் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வரவில்லை. முதல் முறை நன்றி தெரிவித்தோம், ஆணையர் பதவியை ரத்து செய்தோம். அடுத்த முறை நன்றி தெரிவித்தோம், 6 மாதம் தள்ளிவிட்டு போன அகவிலைப்படியை அன்றைய நினைவே கொண்டு வருவதற்கான செய்தோம். அடுத்த முறை நன்றி தெரிவிக்க சென்றோம். எடப்பாடியால் முடக்கி விட்டு போன சரண்டரை வீட்டுக்கு கொண்டு வந்து வரலாற்றிலே மீண்டும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் நன்றி தெரிவித்தோம். விரைவில் செப்டம்பருக்குள்ளே ஓய்வூதியத்திற்கான அறிக்கையை பெற்று தர வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை வெளித்து விரைவிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை குறித்த அறிவிப்பையும் வெளியிடுவதற்கான முயற்சியை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தடவையும் முதலமைச்சர் கிட்ட சந்திக்கும் போது நன்றியோடு திரும்பக்கூடிய கூட்டம் அல்ல. எங்களை விட கோரிக்கைகளை வெல்வதற்காக எங்களை விட அணுகிற ஆள்லாம் கிடையாது. எப்படி இவ்வளவு பெரிய போராட்ட யுக்தியில மிகப்பெரிய போராளியாக இருக்கிற சகோதரர் எப்படி ராபர்ட் எப்படி உடனே தன்னோட நிலைப்பாட்டை அப்படி மாத்திருவார? போராட்டத்தை சட்டையை கழட்டி விட்டு இங்க வந்துருவாரு அமைதியா? அவர் கோரிக்கை என்ன வெற்றி பெற்று விட்டதா? எப்படி எல்லாம் திசை திருப்புகிறார்கள் பாருங்கள். அவரும் நேரடியா முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் சந்திக்கும் போது யார் பேசுறாங்கன்னு பார்த்திருக்கிறாரு. முதலமைச்சர் கவனத்துக்கு அன்றைக்கு கொண்டு போற விஷயம் அடுத்த 2-3 தினங்கள் ஆணையா வருகிறது என்று பார்த்திருக்கிறார். இன்றைக்கு சந்திக்காத முதலமைச்சர், ஆசிரியர் அரசு ஊழியரை மதிக்காத முதலமைச்சர், 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து மயக்க நிலையில அனுமதிக்கப்பட்ட போதும் கூட திரும்பி பார்க்காத முதலமைச்சர், இடைநிலை ஆசிரியருடைய ஊதியத்தை விமர்சித்த முதலமைச்சருக்கு மத்தியிலே பல முறை நம்ம சந்தித்து ஏதாவது இந்த இனத்திற்கு செய்ய வேண்டும், இந்த இனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றான இனம், ஆசிரியர் அரசு ஊழியத்தை இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை சந்தித்து நம்பி பயணிப்பதில் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது. ஒன்னே மட்டும் நீங்க பேசணும், முதலமைச்சர் ஏன் சந்திக்கிறாரு? எடப்பாடியார் போல சந்திக்காம தவிர்த்திருக்கலாமே, ஏன் அவர் சந்திக்கல? அவங்களுக்கு எதுவும் நான் செய்ய போறதில்ல, எதுக்கு சந்திக்கணும்? ஆனா இன்றைய முதலமைச்சர் நிச்சயம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் செய்ய வேண்டும். கடுமையான நிதி நெருக்கடியில 2 வருஷம் கொரோனாவில் முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துல நம்ம சொல்லுவோம்ல, 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் தகுதி காண்பவர்னாங்கல்ல, அது ஒரு 5 ஆண்டுகள்ல 2 ஆண்டு தகுதி காண்பவரத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா சீர்திருத்தி வந்து பின் இருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கும் அடுத்த கட்டமா கையில களத்தில் இருக்கிற அரசு ஆசிரியர் பிரச்சனை தான். சம வேலைக்கு சம ஊதியத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் முதலமைச்சருக்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு வந்துவிட்டது. வேற நேரம் இல்லை, இதுக்கு மேலாம் தள்ளி போட முடியாது. இந்த படத்தோட 2வது பார்த்து படம் முடியறதுக்கான ஒரு 10 நிமிஷம் வந்துட்டோம்.
ஏன் நான் என் நிலைப்பாட்டை நிறைய பேர் விமர்சனங்களை போடுவான். வாட்சி கட்டுறாரு, என்னடா இது வாட்சி கட்டுறது தான். ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பொட்டு வச்சு தங்க கூட எங்க சங்கத்துல இருக்கிறவன் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆடுறான், அதுல 2 பேர் ஆடுறான். அதுல என் பொண்ணு வந்து கேட்கிறா, ஒத்த பொண்ணு, ஒரு அப்பனா, நான் 72 வயசு தலைவரா, இல்ல நான் கேட்கிறேன், இல்ல எங்க போய் எங்காவது கூட காட்டான், எங்க தலைவர் பிறந்த நாளில் நாங்கள் ஆடாமல் உன்னுடைய அதுல ஆட முடியும்னு ஒருத்தன் பதிவு போட்டான். இது ஒரு சின்ன விஷயம். எதையாச்சும் போய் ஒரு டேமேஜ் கொண்டு வந்துடலாமா? எப்படித்தான் முதலமைச்சர்கிட்ட இவர் வண்டி போய் கொண்டிருக்கிறார். 20 ஆண்டுகள் உழைப்படாது, கிட்டத்தட்ட 2004 இருந்து ஆரம்பித்து இன்று வரை கொண்ட கொள்கையில் குணம் மாறாமல் நிறம் மாறாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அண்ணா அறிவாலயத்தில் துணிவோடு 1500 ஆசிரியர்களை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவரை வைத்து, அதாவது இறந்து போனவர்களுக்கு சிபிஎஸ் குடும்ப நல நிதி 19 லட்சம் கொடுத்தவர் துணிவான அமைப்பினுடைய தலைவர். நீ சும்மா முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு பேசுவார? கஷ்ட காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பாரு, இங்க வந்து நிக்கிறோம், நாளைக்கு வெற்றி பெற்ற ராபர்ட் மறந்துடுவாரா? இப்ப எங்களுடைய பயணம் மறந்துடுவாரா? கஷ்ட காலத்தில் இருக்கணும். நல்ல காலத்தில் 1008 பேர் பொக்கே தூக்கிட்டு வருவான். தமிழ்நாட்டில் எல்லாம் பொக்கே தூக்குறோம்னால நாங்க பார்த்துருக்கிறோம். இந்த அமைப்புலாம் அப்படி கிடையாது. அந்த வகையில நிச்சயம் இந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்க ஜாலியா அதை எடுத்துட்டு போயிட்டோம். பல்வேறு விமர்சனங்கள் போட்டான், நடுவில் ஒரு பேப்பரை போட்டான், 50 லட்சத்துக்கு காரு. சரி, வாங்கி கொடுத்தாதான் என்ன, எங்காவது எனக்கு வாங்கி தரான், உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல. நான் சொன்ன அப்பயே கார் நான் கவனத்தில் சொல்லி, அதெல்லாம் தப்புப்பா, இவன் வந்து நம்ம இந்த பால் டாயல் கதையை ஆகிடுவான், நம்மளால ரெடியா இருக்கான். அண்ணன் பால் டாயல குடிச்ச ஒரு காமெடி தெரியல, நீ ஒரு 40 லட்சம் அவன் 4 கோடின்றான், தயவு செஞ்சு வேணாம்பான்னு சொல்லி அதுக்கு உடனே முற்றுப்புள்ளிலாம் வச்சாச்சு. இருந்தாலும் அதுக்கு ஒரு விளம்பரம், பல செய்தி. அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை பெஞ்சுன்னு ஒரு செய்தி. அதுல என்ன பண்றான், ஜாக்டோ ஜியோவை, அதாவது ஆசிரியர் அரசு அமைப்பையே ஒருவர் தான் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். சகோதரர், நீங்க பாருங்க, 31 ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அமைப்பு, சட்டமன்ற மாதிரி, அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னா 16 அமைப்புகள் கை தூக்க வேண்டும். இது ஒரு அமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் அல்ல, தமிழ்நாடு இடைநிலை பதிவு ஆசிரியர் இயக்கம் அல்ல, ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு. 16 பேர் சேர்ந்தாதான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப வெற்றி பெற்றால் எல்லாரும் சேர்ந்து என்னால் தான் என்று கொண்டாடுவதும், ஏதாச்சும் தோல்வி பெற்றால் ஒருத்தனை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து பழி சொல்வதும் எவ்வளவு கேவலம் என்பதை என் ஆசிரியர் எண்ணம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் எல்லாரும் வெற்றி. எமிஸ் பணியிலிருந்து ஆசிரியர்களுக்கு விலக்கு. அமைச்சர் ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்து சொல்றேன், ஆனா இன்னைக்கு பேசணும்னு உடனே டீச்சர்ஸ் டேல பேசுறாரு. பேசிவிட்டு வெளியே வந்து நன்றி சொல்றேன், உங்களால தான் நான் சொன்னேன். வெளியே போறதால எல்லாம் டைப் வச்சிருக்கேன், எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று எமிஸ் பண்ணியிருந்து. நட உலகம், நீ சரண்டருக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்டு சகோதரருக்கு தெரியும். 1/4/2026, அப்புறம் 1/1/2026. ஐயோ முடியாது, எப்படியாவது 1/7க்காக ட்ரை பண்ணி கடைசியா 1/10 முடிச்சோம். ஆனா எல்லாரும் எங்களுக்கு கோரிக்கை டைப் பண்ணிக்கிறான், யாரும் வராதவங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். ஒருவர் தான் போராடாமல் தடுக்கிறார், அதுக்கு நான் விலக்கு கொடுத்தே ஆகணும். அந்த செய்தி ஒரு டீ கடை பெஞ்சில் ஒண்ணு வருது, அது என்ன செய்தினே தெரியல, அது தமிழ்நாடு கூட வைரல் ஆகிறான். அது எவ்வளவு பேர் ராபர்ட்டே இருந்தாலும் கூட அந்த 33 ஒருங்கிணைப்பாளர்ல இருந்தாருன்னா, ராபர்ட் படிக்கும்போது அவருக்கு என்னடா இது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைமை, ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம். ஏன் இயக்கத்தை நான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்ப நம்ம இயக்கத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு. தமிழ்நாட்டிலே வீரம் செறிந்த இயக்கம் என்றோம், தமிழ்நாட்டிலே போராளிகள் என்றோம், மிகப்பெரிய அமைப்பு என்றோம். எல்லா அமைப்பையும் சேர்த்து அந்த செய்தி என்ன சொல்லுது, யார் எப்படி அமைப்பை நீ வலிமையாக இருந்தாலும் ஒத்த ஆள் தான் அந்த அமைப்பை கண்ட்ரோல் பண்றா, உனக்கு எவ்வளவு அசிங்கம். அதையே ஃபார்வர்ட் பண்றிய, அது யார் உன்னை அசிங்கப்படுத்துற விஷயம். அப்படிப்பட்ட சூழல்கள்ல இன்றைய ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய செய்தி கூட பார்க்கறது இல்லை. இதெல்லாம் நாங்க பார்த்து இதெல்லாம் தாண்டி தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு யாரும் இந்த பாடங்களையோ வேற யாரும் எடுக்க தேவையில்ல. போராடுவதற்கும் சரி, கோரிக்கைகளுக்கும் சரி, விழாக்கள் நடத்துவதற்கும் சரி, எங்களை போன்று தீர்மானித்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. இன்னைக்கும் கூட ஒரு மிக முக்கியமான இடத்துல நான் வரணும்னா மற்றவங்களாம் வந்து பேசிட்டு போயிடலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏதோ வராரு, எப்பயுமே வரமாட்டாரு. நான் இப்பதான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கரெக்டா. அந்த காலத்திலேயே நான் வரல. எப்போ ஏடிஎம்கே பிரிவில் இப்பதான் முதல் முறையா வந்திருக்கிறேன்.
சகோதரருக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை முடித்து கொடுக்க வேண்டும், எப்படியாவது முடிக்க வேண்டும். ரொம்ப நாள் இழுக்குது, வாங்க ஏதோ பேசுவோம். என்னோட வேலை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த திமுகவுக்காக மட்டும் பேசுற வேலை எனக்கு கிடையாது. நான் ஏன் முதலமைச்சரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் அவருக்கு ராபர்ட்டுக்கு தெரியும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு எப்படியாவது ஏதாச்சும் செய்து விட வேண்டும் என்று எவ்வாறு துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர் நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியும். அவரை தாண்டிய சில சக்திகளால் ஏற்படக்கூடிய சில தாமதங்கள் தான் அலுவலர் ரீதியா. ஆனா 2-3 மேட்டர்ல இது முக்கியமான மேட்டரா வச்சிருக்காரு. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேசும்போது கூட சொல்றாரு, இது எப்படியாவது இதை கிளியர் பண்ணி விடணும்னு தான் அவரும் ஆதங்கத்துல இருக்கிறார். அவரும் ஒரு இளம் அமைச்சர், மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற அமைச்சர். அப்படியே சொல்லிட்டு பேசிட முடியாது, ஏதாச்சும் செய்ய வேண்டும். அதனால் ஆசிரியர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், அதன் மூலமாக நமக்கும் ஒரு ஸ்கோர் கிடைக்கணும்னு நினைக்கிற கூடிய அமைச்சர் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமாக இருந்தாலும், நான் தியாகராஜனாக நானாக இருந்தாலும், எங்களுக்கு வாழ்வளித்த, நாங்கள் எல்லாம் கம்பீரமாக நிற்க, தொகுப்பூதியத்தை ஒழித்த, இந்த பேயிண்ட் 1.86 கொடுத்த, அழகு விட்டு அழகு மாதலை கொடுத்த, இந்த நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அதே போல நன்றியோடு இருப்பதோடு மட்டும்னா நாங்களாம் எப்பயே தனியா போய் யாரு கூட வரமாட்டோம், இங்க வந்திருப்போமா களத்துக்கு, அது மட்டும் எங்களோட நிலைப்பாளர் நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றியோடு இருந்து எங்களை நம்பிக்கொண்டிருக்கிற ஆசிரியரிடத்திற்கும் கோரிக்கைகளை வென்று தர வேண்டும், இரண்டிற்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்களிடம் உரிமையோடு பெற்று தர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆணையர் பணியிடத்தை ரத்து செய்திருக்கிறோம், அகவிலைப்படி உயர்வை சரி செய்திருக்கிறோம், இன்றைக்கு ஈட்டி வெடிப்பை கொண்டிருக்கிறோம். விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெற்றுத் தருவோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் எங்களோட வேலை. ராபர்ட்டோடைய கோரிக்கையை எடுத்துன்னு போய் வைக்கிறதுல ராபர்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல, 20,000 குடும்பங்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கான அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல எப்படியாவது இவர்களிடமிருந்து, இவர்கிட்ட தான் கொஞ்சம் அந்த பையில கொஞ்சம் பணம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். வேற எந்த பாக்கெட்ல அரசு ஆசிரியர்கள் ஒரு 5 பாக்கெட் இருக்கும் கவர்மெண்ட்ல. ஆல்ரெடி இருந்த 10 கவர்மெண்ட்ல பாக்கெட் காலியா தான் இருக்கும். ஏதோ சில்லறை இங்க தெரியுதுன்னா திமுக கவர்மெண்ட் தான். அதை எப்படியாவது எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு உங்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், எங்களுக்கு வாழ்வளித்தவர்களுக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான பணியைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் செய்வோம். 243 பொறுத்தவரை அவருக்கு பல விமர்சனங்கள்லாம் இருந்து சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு திருத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், திருத்தத்தை செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்துவிட்ட பிறகுதான் பட்டதாரி ஆசிரியர்கள் செல்ல முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதை மாற்றி இடைநிலை ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு, அதாவது துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்லாமல் இருந்தால் நேரடியாக பட்டதாரி ஆசிரியர்களாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அதிலேயும் வெற்றி பெறுவோம். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும். இந்த இயக்கம் யாரையும் அடிமைப்படுத்துற, யாருக்கு பின்னாடி ஓடி வழிகிற, யாருக்கும் பயந்து நடக்கக்கூடிய அமைப்புடைய தலைவர் நான் அல்ல. இயக்கம் ஆசிரியருக்காக நலனுக்காக தினம் தினம் ஓடி ஓடி உங்கள் தலைவர் எவ்வாறு உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல 20 ஆண்டு காலம் என் வாழ்க்கையின் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து ஆசிரியர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அமைப்பு நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை விடுவதற்காக நாங்கள் தோளோடு தோள் நிற்போம். முக்கியமான இடத்திலே பேச வேண்டிய நேரத்திலே பேசிவிட்டு விரைவிலே அவரையும் அழைத்துக் கொண்டு போய் அங்கு உட்கார வைத்து சம வேலைக்கு சம ஊதியம் இது சார்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்திலே ஒருவர் கூட சிறைக்கு செல்லக்கூடாது, அந்த போராட்டம் நடக்கக்கூடாது, விரைவிலே நீங்கள் அதை முடித்திட வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு பெற்றுத்தர நான் முயற்சி செய்வேன் என்ற உறுதிமொழியோடு உங்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். இதுவே இறுதிக்கட்ட போராட்டமாக இருக்கட்டும். கோரிக்கைகள் ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.